ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் அப்படிங்கிற டாபிக்ல பகவான் அர்ஜுனனுக்கு மிக விஸ்தாரமாக தன்னுடைய விஸ்வரூபத்தை, இந்த பிரபஞ்சமே இறைவன்தான் அப்படிங்கிற அந்த ரூபத்தை அவர் காண்பித்து கொடுத்தார் அப்படின்னு போன வகுப்புல நம்ம பார்த்தோம். போன வகுப்பு வரைக்கும் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து, யாரப்பா நீ, இவ்வளவு பெரிய கோர ரூபமா இருக்கியே, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லையே, உன்னுடைய செயல்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே, எனக்கு நடுங்குகிறது, பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் அவன் ரொம்ப பயத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா பகவான் சொன்னார், நான் கால ரூபனாக வந்திருக்கிறேன். நான் எல்லோரையும் அழிப்பதற்கான டைம் இப்போ, அந்த காலம் சமயம் இப்பொழுது, அதனால நான் கால ரூபனாக வந்திருக்கிறேன். நீ இல்லைனாலும் இங்க இருக்க போகும் இந்த ரணபூமியில் இருக்கக்கூடிய யாருமே இருக்க போறதில்லை. அவர்கள் எல்லோரும் மரித்து போவார்கள். அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாமல், ஏற்கனவே நான் இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டேன், நீ ஒரு நிமித்த காரணமாக மாத்திரம் இருந்துவிட்டு போ, நீ உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லாம மேற்கொண்டு சொன்ன, நீ இந்த வீரர்களை எல்லாம் கொல்வதனால் நல்ல வெற்றியை பெறுவாயாக, நீ இந்த புகழை அடைவாயாக, ராஜ்யத்தை பெறுவாயாக, அப்புறம் வெற்றியை பெறுவாயாக. ஏற்கனவே இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டவர்கள், என்னால் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். இந்த சொற்களுக்கெல்லாம் ஆழமான பொருள் என்ன அப்படிங்கறத கடந்த 2 வகுப்புகளாக நாம் இந்த நிமித்த மாத்திரம் பவ அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய கருத்துகளையும் போன வகுப்பு வரைக்கும் பார்த்தோம். போன வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டிஸ்கஷன். அப்போ ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. கீதாமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பகவான் அவர் தானே எல்லாமே பண்ணி வச்சுட்டு அர்ஜுனனை போய் நீ அம்ப மட்டும் போடுப்பா, உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரே, எவ்வளவு ஒரு கருணை பகவானுக்கு, எவ்வளவு கருணையா இருக்காரு இல்லையா பகவான். ஹிஸ் கம்பேஷன் இஸ் சம்திங் கிரேட் அப்படிங்கிற மாதிரி கீதாமா ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணாங்க. அது ஒரு ஒரு நல்ல டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஆக்சுவலா சொல்லிட்டேன் அந்த சமயத்துல பதில், ஆனா எல்லாருக்கும் தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு. இப்ப மேலோட்டமாக இந்த கேள்விக்கு அவங்க இந்த கேள்வியும் அவர்கள் வெளிப்படுத்திய விஷயமும் கரெக்ட் தானே. பகவான் ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்கார், ரொம்ப கருணையோட இருக்கார். இந்த அர்ஜுனனுக்காக வேண்டி எல்லாரையும் முன்னாடியே கொண்டு விடுறார். பிரச்சனையே இல்லை இவனுக்கு, வெறும் அம்ப போட்டா போறோம் அப்படியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கும்போது என்ன படிச்சோம் அப்படின்னா, நீ நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பீஷ்மர் துரோணருக்கு என்னத்தினால நீ நிமித்த மாத்திரமா இருக்க, அவர்களுடைய மரணத்திற்கு நீ நிமித்தமாக இருக்கன்னு மரண சமயம் அப்படிங்கிற அந்த காலத்தை, அந்த கர்மத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டேன் நான். சோ ஆக்டிவேஷன் ஆஃப் கர்ம பலம் அப்படிங்கிறது, இப்ப கர்ம பல தாத்தா, அதுதான் பகவானுடைய ரோல் பிளேங்கிறத இங்க தெளிவாக அவர் நமக்கு காமிச்சார் அப்படின்னு பார்த்தோம். அர்ஜுனன் அதை புரிந்து கொண்டான். இப்ப நமக்கு புரியறதுக்காக நான் இதை சொல்றேன். அர்ஜுனன் இதை புரிந்து கொண்டான். அதனாலதான் அடுத்தது அவன் பேசும்பொழுது ஸ்தானே கிருஷிகேஷங்கிறத ஆரம்பிக்கச்சே அவன் அதை புரிந்து கொண்டுதான் ஆரம்பிக்கிறான். நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ அங்க கர்மத்தை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. பீஷ்மர் துரோணர் எக்ஸெட்ரா பீப்புளுக்கு எல்லாம் டெத்து தான் இப்ப வரப்போறது. இப்ப அவர்களுக்கு மரண சமயம்ங்கிறது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, இவனுக்கு போரில் வெற்றி பெறுவது என்ற கர்மத்தை இவனுக்கு ஆக்டிவேட் பண்ணிருக்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஒருத்தருடைய பிராரப்தமும் இன்னொருத்தருடைய கர்மமும் கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர்களுக்கு பிராரப்தம் இப்ப மரணம், இவனுக்கு புருஷார்த்தம் இப்பொழுது அவர்களை கொல்வது அப்படிங்கிறது. இந்த புருஷார்த்தத்துக்கான பலனையும் பகவான், கர்ம பலனையும் பகவான் தான் கொடுக்கணும். சோ ஒண்ணு அவர் கொடுப்பார், இன்னொன்னு நாம பாத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. எல்லா இடங்கள்லயும் பகவானுடைய கர்ம பலன் தான் ஆக்டிவேட் ஆயிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். கம்பேஷன் அப்படின்னு சொன்னா,
நம்ம அத கருணை ஏன் எடுத்துக்க கூடாது? அத எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் வரும் நமக்கு. நமக்குள்ளேயே ஒரு பூர்வ பட்சம் வரும். ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, இப்ப பகவானுக்கு கம்பேஷன் இருக்கு, கருணை இருக்கு அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன்ட்ட மாத்திரம் தான் அந்த கருணை இருக்கா? ஏன் பீஷ்மருக்கும், துரோணருக்கும் இப்ப சாக வேண்டாம்னு கருணை பண்ணக்கூடாதா? அந்த கருணைய பகவான் பண்ணக்கூடாதா? ஏன் இவனுக்கு கருணை பண்ணணும் இப்ப? நம்ம அதுக்கு தர்மத்த காப்பாத்துறாருன்னு பதில் சொல்ல முடியாது. தர்மத்த காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தாரு. இதெல்லாம் பண்ணிருக்காரு. சம்பவாமி யுகே யுகே தர்மத்துக்கு தான். இந்த தர்மத்துக்காக தான் வந்திருக்காரு. இப்ப தர்மத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்துல ஏன் இவனுக்கு மாத்திரம் இந்த இந்த கருணைய பண்ணணும்? அவளுக்கு ஏன் அந்த கருணைய பண்ணக்கூடாது? எப்படி இத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கஷ்டப்படுறவனுக்கு வெற்றி வெற்றி பெறுபவனுக்கு பகவானோட கருணை இருக்கு அப்படின்னா, கஷ்டப்படுறவனுக்கு பகவானுடைய கருணை இல்லன்னு ஆயிடுமா இல்லையா? இப்ப எல்லாருமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாளா? ஒருத்தன் வந்து லாஸ்ட் ரேங்க் வாங்குவான், ஒருத்தன் நடுவுல ஏதோ ஒரு ரேங்க் வாங்கியிருப்பான், ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். பத்தியா பகவானோட கருணை அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சது. பத்தியா பகவானுக்கு கருணையே இல்ல அவனுக்கு லாஸ்ட் ரேங்க் கிடைச்சது. அப்படி சொல்லலாம் தானே நம்ம? இப்ப பகவானோட கம்பேஷனே கொஸ்டினபிளா போயிடுது. இப்ப அவரை நம்ம என்ன சொல்றோம்? அவருக்கு கொஞ்சம் கூட பாரபட்சமே கிடையாது. அவருக்கு எந்த ஒரு வேண்டுதல் வேண்டாமைங்கிறதே சுத்தமா கிடையாது. அவர் வெறும் கர்ம பல தாத்தா தான். அவர் எந்த ஒரு இதையும் காட்டுறது கிடையாது. எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் காட்டுறது கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் நம்ம சொல்றோம் பெரிய பெரிய பக்தர்களா இருந்தால் கூட எவ்வளவு பக்தி அவர்கள் காட்டினாலும் சமயம் கஷ்டப்படுற மாதிரி வந்ததுன்னா கஷ்டம்தான் படணும். ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக அப்படின்னு. புரந்தரதாசர் கூட யாராவது கஷ்டப்பட்டிருப்பாளா? அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர். ஆனா அவர் வந்து அகங்காரத்தோட இருக்கிறச்சே அவ்வளவு செழிப்பா இருந்தார். எல்லாத்தையும் விட்டப்புறம் கஷ்டப்பட்டார். அதே போலதான் அருணகிரிநாதர். எல்லாருடைய பட்டினத்தார் எல்லாருடைய வாழ்க்கையுமே பார்க்கும்போது கஷ்டப்படும் போது அப்ப பகவானுடைய அனுகிரகம் இல்ல அப்படின்னு ஆயிடுதா அப்படின்னா அப்படி கிடையாது. கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்கள் மரணமா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய கர்மாவின் பலன்களை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்ம பலன் இந்த நேரத்தில் ஆக்டிவேட் ஆகணுங்கிற ஒர்க்கு தான் பகவான் பண்றார். அதனாலதான் தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்லுவார், ஈஸ்வரா இஸ் த ஆர்டர் அப்படின்ற ஆர்டர் ஆஃப் திஸ் கிரியேஷன். இந்த நியத்தியாகவே அவர் இருக்கு. அது ஒரு கட்டுக்கோப்பான நியத்தி. இங்க இங்க அடிச்சா இங்க வலிக்கும், அந்த மாதிரியான நியத்தி அது. அதுல எந்த ஒரு மாறுபாடுமே இருக்காது. அதது கனெக்ட் ஆயிருக்கும். நமக்கு தெரியாது. கனெக்டிங் த டாட்ஸ் சொல்லுவாங்க. எந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணா பிக்சர் வருதுங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கிரீனை விட்டு தள்ளி நின்று நான் டாட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். நானும் ஸ்கிரீனுக்குள்ளேயே பூந்துட்டு டாட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்னால கனெக்டே பண்ண முடியாது. ஸ்கிரீன் நான் சொல்றது நிகழ்வு. அந்த நிகழ்வுக்குள்ளேயே நான் என்னை வச்சுக்காம வெளியில இருந்து ஒரு பார்வையாளனாக ஒரு சாட்சியாக நான் இருந்து பார்க்க பழகினேன்னா ஓ இப்படி நடக்கிறதா அப்படின்னு. இப்ப என்ன இதுல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் சிலதெல்லாம் சொல்றாங்க, இந்த விஷயம் நடந்ததுக்கு முன்னாடி இது இப்படி நடந்தது, எதுக்கு முன்னாடி இது நடந்தது, இதெல்லாம் தான் கனெக்டிங், லேட்டர் ஆன் கனெக்டிங் த டாட்ஸ். முன்னாடி நம்மளுக்கு அது பாக்குறதுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த காரண காரியம்ங்கிறது தான் பகவானுடைய கர்ம பலம் கொடுக்கறது. இங்க இன்னொரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கும். நான் அதையும் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வந்து அது பின்னாடி லிங்கர் ஆகுங்கிறதுக்காக சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். அப்பனா நம்மளுடைய கஷ்டங்கள் குறைக்கிறதுக்காக நம்ம பிராயஷ்சித்த கர்மம் எல்லாம் பண்றோமே, அதை அப்ப பண்ண வேண்டாமா? எப்படி இருந்தாலும் கர்ம பலன் கொடுக்க போறார். அந்த கர்ம பலனை வாங்கி மூட்டை மூட்டை கட்டி வச்சுக்க போறோம், நம்ம பாட்டுக்கு அனுபவிக்க போறோம், அவ்வளவுதானா? பிராயஷ்சித்தத்துக்கு ஒண்ணுமே இது இல்லையா, யூஸ் இல்லையா அப்படின்னா, பிராயஷ்சித்தம்ங்கிறத பண்றதுக்கான ஒரு இது மனநிலை எப்ப இருக்கு அப்படின்னா, நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவனுக்கு, நான் பக்தன்ற எண்ணத்துல இருக்கிறவனுக்கு, நானும் ஈஸ்வரனும் ஒன்று அல்ல, நான் வேற ஈஸ்வரன் வேற, நான் வந்து சிற்றறிவன் அவன் வாலறிவன்கிற எண்ணத்துல இருக்கிறவனுக்கு, இன் அதர் வேர்ட்ஸ் அஜ்ஞானிக்கு தான் பிராயஷ்சித்தமே. இந்த அந்த அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, மெஜாரிட்டி பீப்புள் அஜ்ஞானிகள் தான். அந்த பிராயஷ்சித்தத்துக்கு என்ன பலன்? எனக்கு சொல்றாரு ஒரு 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 ரொம்ப மதிக்கத்தக்கவர் எனக்கு. அவர் சொல்றாரு, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப எல்லாருமே போறாங்க இல்லையா? நமக்கு வந்து இதுல அரசியல்ல நல்லா வரணும்னா அதுக்கு ஒரு கோயில் போறாங்க. அப்புறம் இந்த எதிரிகள் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கோயில் போறாங்க. எல்லாத்துக்கும் கோயில் போறாங்க. அந்த பிராயஷ்சித்தம் வாட் டஸ் இட் டூ?
அப்படின்னா அந்த பிராயஷ்சித்தம் பண்றது நான் எங்க போய் பண்றேன்? ஒண்ணு ஒரு பூஜை பண்றேன், இல்லன்னா ஒரு விளக்கேத்துறேன், இல்லன்னா ஒரு அர்ச்சனை பண்றேன், இல்லன்னா ஒரு அபிஷேகம் பண்றேன், இல்லன்னா ஒரு கோவிலுக்கு போறேன், இல்லன்னா ஒரு அன்னதானம் பண்றேன். இப்படி நான் ஏதோ ஒரு காரியம், நல்ல காரியம் பண்றேன், சத்காரியம் பண்றேன். அது எனக்கு என்ன ஜெனரேட் பண்றதுன்னா, ஒரு புண்ணியத்த ஜெனரேட் பண்றது. இந்த புண்ணியம் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ இந்த லைஃப்ல நான் ரன் பண்ணிட்டு இருக்கறச்சே இந்த பிராயஷ்சித்தத்த பண்ணும்போது, இது எனக்கு ஆகாமி கர்மமாக இது ஜெனரேட் ஆகுது. 3 வித கர்மம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. சஞ்சிதம்ங்கிறது ஏற்கனவே இருக்கிற கர்மங்கள். அதிலிருந்து தான் கொஞ்சம் எடுத்து இப்ப பிராரப்தமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க நாம பண்ணக்கூடிய நல்வினை, தீவினை ஆகாமியாக நமக்கு சேருறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஆகாமி கர்மம் நமக்கு இப்ப பிராரப்தத்துல வரப்போற கஷ்டத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு உதவும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது உடனே உதவுமா? நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போதே என் கஷ்டம் எல்லாம் போயிடுமாண்ணா? சொல்லப்போனா நிறைய சமயத்துல நமக்கு திரும்பி வரும்போதுதான் கஷ்டம் வந்து 2 டைம்ஸ் பெருசா இருக்கும். அப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த கஷ்டத்துக்கும், இந்த கஷ்டத்துக்கோ அல்லது சுகத்துக்கோ, இந்த இது காரணம் இல்ல. இந்த புண்ணியம் இப்ப பண்ணியிருக்கிற இந்த பிராயஷ்சித்தம் அது இல்லாட்டா நான் இப்ப பண்ணியிருக்கிற இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இல்ல. என்னுடைய கர்ம வினைகள், அது அது பாப கர்மா இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்குன்னா, நான் இப்ப அத அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது நான் சுகத்தை அனுபவிப்பேன். அப்ப பாப கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது நான் என்ன மனநிலையில இருக்கிறது? நான் கஷ்டமே பட்டுட்டு இருக்கணுமா அப்போ? எனக்கு சுகம் வரும். எனக்கு சுகம் வரணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்றேன். அப்ப நான் கஷ்டப்படும் போது நான் என்ன மனநிலையில இருக்கிறது? எனக்கு கோவம் வரும் தானே! நான் இவ்வளவு வேலை பண்ணும்பொழுது, நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். வந்த உடனே ஒரு பேட் நியூஸ் சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாப்பம் க்ஷயமாக ஆக நமக்கு நல்லதுதான். நம்மளுடைய துன்பங்கள் நம்மை துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய். எப்படி? துன்பப்புடத்திலிட்டு எப்படி தூயவன் ஆக்கி வைப்பாய்ன்னா, தூயவன் ஆகறதுக்கு எனக்கு பாபம் குறையணுமே. எனக்கு துன்பம் வர 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 எனக்கு அந்த பாபம் க்ஷயமாறுதுங்கிற ஆட்டிட்யூட வளர்த்துக்கிறோம். அதே சமயத்துல துன்பம் மேலிடும் சமயத்தில் நாம அதை மீறிக்கொண்டு ஒரு புண்ணிய கர்மாவை செய்து ஏதோ ஒரு சாண்டிங்கோ ஒரு நாமத்தை சொல்றதோ மனசை வந்து பகவத் ஸ்மரணையில வைத்துக் கொள்றதோ இதன் மூலமாக நம்முடைய மனசை டைவர்ட் பண்ணி மேற்கொண்டு பாபத்தை சேர்த்து கொள்ளாமல் புண்ணியத்தை சம்பாதிப்பதில் நம்ம கவனத்தை செலுத்துவது. இப்படித்தான் ஒரு பக்தனால வாழ்க்கையில இறை சிந்தனையோட நியாயமான நேர்மையான தர்மமான வாழ்க்கையை வாழ முடியும். இதெல்லாம் வந்து இப்போ அர்ஜுனனுக்கு நிமித்த மாத்திரம் பவக்காக நான் சொல்லல. ஒரு கொஸ்டினோட கனெக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வருதே அப்படிங்கறதுனால நான் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இத சொல்றேன். என்ன சொல்லியிருக்கேன் இப்போ அப்படின்னா, அர்ஜுனனுக்கு இது பகவானோட கருணை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி பீஷ்மர், துரோணர் போன்றவர்களுக்கு பகவான் தன்னுடைய கர்ம பலத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த கடமையை செய்தாரோ, அது போலவே அர்ஜுனனுக்கு இப்பொழுது இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்ற அவனுடைய அந்த கர்ம பலத்தையும் அவர் தொடங்கி வைத்து தன் கடமையை செய்திருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து கான்பிடென்டா சொல்றார், நீ இதை பண்ணியாச்சு இல்லையா, இது நீ ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, இந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து நல்லா இந்த சமிருத்தியாக இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புகழ் பெற்று நீ விளங்கலாம், வெற்றியை பெறுவாய் அப்படிங்கிறத சொல்ற. இத சொன்னதுக்கு அப்புறமா சஞ்சயன் என்ன சொல்றான் அப்படின்னா, அர்ஜுனுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சஞ்சயன் மூலமாக நாம தெரிஞ்சுக்கணும். கேசவருடைய இந்த வசனத்தை, இந்த சொற்களை கேட்டுவிட்டு, இத கேட்டதுக்கு அப்புறமா இதை அப்படின்னு சொன்னா இந்த கடைசி 2 ஸ்லோகம் மட்டும் அப்படின்னு இல்ல. இந்த 4 விஷயம் சொன்னார் இல்லையா, நான் தான் கால ரூபமாக வந்திருக்கிறேன், ஏற்கனவே நான் எல்லா பேரையும் கொன்னாச்சு, இல்லைனாலும் இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க, அவன் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார் இல்லையா, அதோட கூட சேர்த்து இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த அர்ஜுனனுடைய மனநிலை இறைவன் அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து அவன் வெளியில வந்துட்டான். நாம பேசிட்டு இருக்கிறது கிருஷ்ணர்கிட்ட அப்படின்னு இல்ல. அது அப்பப்போ குரு அப்படின்னு வருது, அப்பப்போ வந்து ஃப்ரெண்டுன்னு வருது. இப்போ அவர் மேல ஒரு அபரிமிதமான மரியாதை, மதிப்பு ஏற்பட்டு விட்டு அவர் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, கர்ம பல தாத்தா ஈஸ்வரன்னு புரிஞ்சுக்கிறான்.
he is completely surrendering himself to கிருஷ்ணா அப்படின்னு இப்ப கிருஷ்ணருடைய இத பார்க்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஒரு பக்தி மேலிடுறது, ஒரு ஒரு பயமும் ஏற்படுறது. அந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னமும் கூட அவன் நானும் கிருஷ்ணனும் ஒண்ணுன்னு நினைக்கல. நன்னா பார்க்கணும் இந்த இடத்துல. ஏன் பயம் வரணும்? பயம் வந்து எப்ப வராது அப்படின்னா, நானும் கிருஷ்ணனும் ஒண்ணுன்னு நினைக்கிறப்ப பயம் வராது. அதாவது ஸ்துவந்தி புஷ்கலாபிகி யாரு? மகர்ஷிகள். அவர்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஏக்கத்தை பார்த்தவர்கள். இவன் எப்படி இருக்கான்னா, இன்னும் இவன் ஸ்டூடெண்ட் தானே பாவம். அதனால இவன் இன்னும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு அவனுக்கு. அந்த டிவிஷன் இருக்கு. கண்டமா தான் பார்க்கிறான். இறைவன் வாலறிவன், நான் சிற்றறிவன் அப்படின்னு தான் அவன் பார்க்கிறான். அதனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது, பீதி இருக்கு, அச்சத்தோட கூட அவனை கிருஷ்ணரை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்து தழுதழுத்த ஒரு குரலில், இந்த தழுதழுப்பு எதுக்கு வரணும்? ஏன்னா ஒரு ஓவர்வெல்மிங் கிராட்டிடியூட். எவ்வளவு பெரிய விஷயத்த நீ எனக்கு காமிச்சிருக்க. எல்லாருக்கும் காமிச்சிருக்காரா என்ன? இல்லையே. இத்தனை பேர் இருக்கச்சே நீ என்ன வந்து எனக்கு சூஸ் பண்ணி இதை காமிச்சிருக்கேப்பா. எனக்கு இந்த உபதேசம் கிடைச்சிருக்கே. இவ்வளவு பெரிய ஒரு காட்சியை காமிச்ச. அந்த காட்சிக்குள்ள நீ யாருங்கிறத எனக்கு காமிச்ச. எனக்கு இனிமே வந்து நீ சொன்ன மாதிரி நிமித்தமா இருக்கிறத தவிர வேற ஒண்ணும் வழி கிடையாது. எனக்கு இது நல்லா புரியுறது இப்போ அப்படிங்கிற இது வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த கத்கதத்தினால வார்த்தைகள் வராமல் அவன் தவிக்கிறான் அப்படிங்கிறதோட நாம சென்ற வகுப்பினுடைய முடிவுக்கு வந்திருந்தோம். இப்ப நம்ம 36வது ஸ்லோகம் பார்க்கலாம். 36, 37 போன வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப நான் வந்து படிச்சுட்டு பதவுரை பொழிப்புரை சொல்றேன். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ஹ்ருஷிகேஷ தவ பிரகீர்த்யா ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி த்ரிஷோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்கா. ஹே ரிஷிகேஷ, தவ உம்முடைய பிரகீர்த்தியா புகழை கூறுவதால், ஆதிசங்கரர் சொல்ற கேட்பதாலும் அப்படி ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் கேட்கணும்ல, சொல்றதுனால மட்டும் இல்ல, அவருடைய புகழை கூறுவதாலும் கேட்பதாலும். பிரகீர்த்தியா ஜகத் உலகம் பிரகிருஷ்யதி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது, அனுரஜ்யதேச்ச பேரன்பையும் செலுத்துகிறது, ரக்ஷாம்சி ராட்சசர்கள், பீதானி பயந்தவர்களாய், திஷோ திசைகளில், திரவந்தி ஓடுகிறார்கள், சர்வே அனைத்து, சித்த சங்காகா சித்தர்களின் கூட்டங்களும், நமஸ்யந்திச்ச தானே வணங்குகிறார்கள் என்பது பொருத்தமே. உம்முடைய புகழை கூறுவகே ரிஷிகேஷ, உம்முடைய புகழை கூறுவதால் கேட்பதாலும் கேட்பதாலும்னு வச்சுக்கலாம் நம்ம. உலகம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது, பேரன்பையும் செலுத்துகிறது, ராட்சசர்கள் பயந்தவர்களாய் திசைகளில் ஓடுகிறார்கள், அனைத்து சித்தர்களின் கூட்டங்களும் வணங்குகிறார்கள் என்பது பொருத்தமே. இங்க முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவன் சொல்ற இந்த ஸ்தானே அப்படிங்கிற வார்த்தை. ஸ்தானே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ரொம்ப பொருத்தமானது, ரொம்ப பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு பெஸ்ட் ஃபிட்? யாரு பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா, அது பகவானுக்கு இவ்வளவு ஒரு புகழ் எல்லாரும் சொல்றாளே, அவருடைய புகழ் கீர்த்தியை வந்து எல்லாரும் பாடுறாங்களே, அதுக்கு வந்து அவன் ரொம்ப பொருத்தமானவன். ஏன்னா ஏதோ அதிசயோக்தி மாதிரி இல்லாததை எல்லாரும் சொல்லி சும்மா ஏத்தி விடுறாங்களான்னா அப்படி கிடையாது. அவன் இந்த புகழுக்கு உரியவன் தான் அப்படிங்கிறத அர்ஜுனன் வந்து இப்ப உணர்ந்திருக்கான். அதனால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண, உன்னை புகழறது மூலமா மற்றவர்கள் எல்லாம் என்ன இது ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்கிறார்கள். பிரகிருஷ்யதி அப்படின்னா, கிருஷ்யத்தினாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம். பிரகிருஷ்யத்தின்னா பிரகர்ஷேன கிருஷ்யதி, ரொம்ப மகிழ்கிறார். பேசினாலே பகவானை பத்தி பேசினாலே அப்படியே வந்து தேனூரும் கரும்பே தேனே மானே பாலே அப்படி இப்படின்னு எல்லாம் பாடுறாரு நம்ம இவரு மாணிக்கவாசர். என்ன வார்த்தை போடுறது அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு. ஏன்னா என்னென்னலாம் ஸ்வீட்னஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி பகவானுக்கு போட்டுடலாம் அப்படின்னு தேடி தேடி பிடிச்சு எல்லாத்தையும் போட்டு
அந்த கல் ஊறக்கூடிய அந்த தேன் சுவையாக அந்த நமசிவாய என்ற பதமானது நாக்கிற்கு இனிமையாக இருக்கிறதுன்னு பாடுறாங்க இல்லையா? அப்படி அதனாலதான் ஏன் பாடுறாங்க அப்படின்னா அந்த பெருமை அவர்களுக்கு தெரிகிறது. சும்மா சாதாரணமா யாராவது பாடுவாங்களா? உங்களை பத்தி எனக்கு நான் ரொம்ப புகழ்ந்து பேசுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத ஆளை வச்சு கூப்பிட்டு பேச முடியுமா? பேச முடியாது. ரொம்ப அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு, நல்லா பழகி, அந்த அன்பை அனுபவித்திருந்தால் தானே நம்ம அவர்களை பத்தி பேச முடியும். இல்லைன்னா எப்படி பேசுறது? பேசவே முடியாது. பகவான பத்தி நன்றாக தெரிந்து கொண்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நூல்கள் எப்படி சொல்லி இருக்கு, அருளாளர்கள் எல்லாம் எப்படி பகவானை அனுபவித்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் அந்த பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசும். அது மட்டும் இல்ல, பகவானை பற்றி நினைக்கும் பொழுதே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன் சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்னா, கொஞ்சம் கூட ஒரு பார்ஷியாலிட்டியே இல்லாத, யாருக்குமே எப்பவுமே அவர்களுக்கு என்ன உண்டோ அதை கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு டியூட்டி கான்சியஸ் பர்சனா யார் இருந்தாலுமே, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தாலுமே அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் யார் வந்தாலும் முகம் சுளிக்காம அவர்களுக்கு வேணுங்கிற காரியத்தை பண்ணி கொடுத்து, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தெரியாதவர்னு இல்லாம கவுண்டர்ல உட்கார்ந்துருக்கிறச்சே அது யார் எக்ஸ்ட்ரா ஒய்யோ அவங்க கையில என்னவோ அந்த ஃபைல அட்டென்ட் பண்ணி கொடுத்தாலே அந்த மாதிரி பர்சனை யாருக்கெல்லாமும் பிடிச்சிரும். அது மாதிரி பகவானுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லோருக்குமான அவரவர்களுக்கு தேவையானதை தேவையான சமயத்தில் தேவையான அளவில் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை நினைக்கும் பொழுது ஒரு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஆனந்தமே வடிவாக இருக்கிறார். ஒரு ஆனந்தமான ஒரு பர்சனை நினைக்கும் பொழுது நம்மளுக்கும் ஒரு ஆனந்தம் வந்துடும். எல்லாருக்குமே நம்ம பொதுவா இப்போ சினிமால இப்ப வடிவேல் ஜோக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி நினைச்சாலே அந்த வடிவேல் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்துடுறது இல்ல. அந்த ஜோக்கு இந்த ஜோக்கு அப்படின்னு பேசும். அந்த கொஞ்சம் முன்னாடி காலத்துல நாகேஷ பத்தி நினைச்சா அப்படி அந்த மாதிரி நமக்கு நமக்கு யாரோட ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஜோக்ஸ் நமக்கு அந்த பர்சனை நினைச்சாலே அந்த ஜோக் ஞாபகம் அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்படி நமக்கு அந்த அந்த ஹியூமன் பீயிங்லயே அப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய பராக்கிரமங்களை எல்லாம் பற்றி நன்றாக தெரிந்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்களுக்கு அப்படி கேட்டாலே, பகவானுடைய பேரை கேட்டாலே, உன்னுடைய புகழை கேட்டாலே, அல்லது அவர்கள் அந்த புகழை சொன்னாலே என்ன ஆறுது அப்படின்னா, இங்க இடத்துல உலகம்னு போட்டிருக்கு, உலகத்துல அத்தனை பேரும்னு புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். அதுதான் பகவானுடைய ஃபர்ஸ்ட் அர்ஜுனனுடைய ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அதுதான். அது மாத்திரம் இல்லப்பா, மகிழ்ச்சி மட்டும் வந்தா போதுமா? சரி, அந்த சமயத்துல நல்லா சிரிச்சு பேசி சூப்பர், நீ உன்ன மாதிரி கிடையாதுப்பா கிருஷ்ணர், நீ பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய இதெல்லாம் லீலைகள்லாம் பண்ணியிருக்க, நான் உன்னோட இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி பை பைன்னு சொல்லிட்டு போறது. அனுரஜ்ய தேச அனுராகம் அப்படின்னாலே ஒரு ஈர்ப்பினோடு கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பு இருக்குல்ல, அது போகவே போகாது. கஷ்ட காலத்துல கூட பகவானை விட மாட்டாங்க. அந்த மாதிரி அன்பு செலுத்துறவர்கள் எவ்வளவு கஷ்டம் மேல கஷ்டம் வந்தா கூட அதுக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? இது நம்ம கர்ம வினை அனுபவிக்கிறோம், பகவானுக்கு பண்றத பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவர்களுடைய அந்த டிவோஷன்ல இருந்து மாறவே, அதுதான் அனுராகம் அப்படிங்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அன்பை கைவிடுவதே இல்லை, அன்பை விடுவதே கிடையாது. அதுதான் பேரன்பு செலுத்துகிறது யாருன்னா உலகம் பூரா அப்படிதான்ப்பா இருக்கு. ஏன்னா நீ பொருத்தமானவன், அதுக்கு சும்மா ஒன்னும் உனக்கு செலுத்தல, சாதாரணமா உனக்கு செலுத்தல, உனக்கு அது நீ அதுக்கு ரொம்ப பொருத்தமானவன் அப்படிங்கிறதுனால உனக்கு செலுத்திருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சொல்றேன். சரி, ராட்சசர்கள் அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, உன்னுடைய இந்த பராக்கிரமங்களை பார்த்து அவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ராட்சசர்களுக்கு ஏன் பயந்து ஓடுகிறார்கள்? சாகவே பிடிக்காது. நீங்க எந்த ராட்சசனை பார்த்தாலும் அவனோட கதையை எடுத்துட்டீங்கன்னா, அவன் உட்கார்ந்து அப்படி ஜபம் பண்ணுவான், அப்படி தபஸ் பண்ணுவான், 10,000 வருஷம் பண்ணுவான், 20,000 வருஷம் பண்ணுவான். இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அவனுக்கு ஓகே தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உசுறு மாட்டம் போயிடக்கூடாது அவனுக்கு. இப்ப பகவான் இப்ப கால ரூபமா நின்னுட்டு வாயை திறந்து எல்லாம் வாங்க வாங்க உள்ள போட்டு இருக்காரு அப்படின்னா போய் நிப்பா? நான் எங்கேயாவது நிக்க மாட்டேன். அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது என்ன, இப்பதான் ஓடுறான் அப்படி இல்லை, எப்பவுமே ஓடுறான். ஏன் எப்பவுமே ஓடுறான்னா, எப்பவுமே இவர் தப்பு பண்ண தண்டிப்பார். இவர் பரவாயில்லப்பா, நான் அப்புறம் பாத்துக்கலாம், வா நம்ம எனக்கு ஏதாவது பைசா கொடுத்துரு, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஆள் கிடையாது.
நான் உன்னை நீ தப்பு பண்ணா தப்பு தான், டால் ஸ்பேட் ஸ்பேட் அப்படி இருக்கார் பகவான். அதனால ராட்சசர்களுக்கு இவர் ஒத்துக்கல. நல்லவர்களுக்கு, பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு பகவானை எப்பொழுதுமே அவன் நினைத்தாலே அவர் இனிமையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனிடம் அன்பு பூண்டவர்களாக இருக்கிறார்கள். ராட்சசர்கள் எப்படி இருக்கான, பயந்து போய், உசுருக்கு பயந்து போய், நம்மளை தண்டிச்சிடுவாரே அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு திசையாக ஓடி விடுகிறார்கள். திஷோ திரவந்தி, ஓடுகிறார்கள். சித்தர்கள்லாம் என்ன பண்ற, சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, நன்றாக இந்திரிய நிகிரகம் செய்து இறைவனை உணர்வதில் அவர்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தான் சித்தர்கள். ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, உணர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். அந்த உணர்ந்த சித்தர்கள் அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க, உன்னை எப்பொழுதும் நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது இந்த நமக்கு நமக்கு ஒரு அகங்காரம் வேலை செய்யற வரைக்கும் இறைவனுடைய அந்த பெருமை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த ராட்சசர்களோ இந்த மற்ற எண்ணங்கள் கொண்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் அகங்காரம் ரொம்ப தடிச்சு இருக்கும். இந்த அகங்காரம் வேணுமா வேண்டாமாங்கிறதே ஒரு பெரிய டாபிக். ஒரு அளவுக்கு நமக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கான அகங்காரம் தேவையா இருக்கும். அகங்காரம்னு நான் எதை சொல்றேன்னா, இண்டிவிஜுவாலிட்டி, தன் உணர்வு. நான் இந்த காரியம் பண்றேன், நான் இப்ப படிக்கணும், நான் இப்ப சமைக்கணும், நான் இப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு அந்த லிமிட்டட் அகங்காரம் எனக்கு வேணும். ஆனா அதே அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது அப்படின்னு, நான் தான் இருக்கணும், யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டேன்னா என்ன ஆகுது, பகவான் மண்டையிலேயே ஒண்ணு போடுறாரு. அதனாலதான் ராட்சசர்கள் எல்லாம் ஓடுறாங்க. சுவாமிஜி சொல்லுவார், இந்த அகங்காரத்தை ஒரு வாழைப்பழத்தோட தோலோட கம்பேர் பண்ணி, ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் அது. வாழைப்பழத்துக்கு தோல் வளர்ற வரைக்கும் அவசியம் தேவை இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. இந்த ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பழம் ஆகுற வரைக்கும் அந்த தோல் அவசியம் தேவை. அந்த தோல்னாலதான் இந்த வாழைப்பழமே வாழைப்பழமா இருக்கு, அதனால நீ தோலோட சாப்பிடுன்னு ஆறா சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டேன், அதை பிச்சு போட்டுருவோம். பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாழைப்பழத்துக்கு மதிப்பு இருக்கு. அது போலதான் நாமளும், நமக்கு அகங்காரங்கிறது நம்ம பக்குவம் அடையிற வரைக்கும் நம்ம சாதனைகள் பண்ணுவதற்காக நமக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நான் அப்படின்னு நினைத்து கொண்டு, நானும் பகவானை விட பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அடிதான் கிடைக்கும். அது இல்லாம நான் எப்ப நான் இந்த அகங்காரம்ங்கிறது இது களைஞ்சு போட வேண்டியதுதான் அப்படின்னு இதை நான் தூக்கி போடுறேனோ, அப்ப நான் இனிமையான அந்த பழமாக மாறிவிடுகிறேன் அப்படிங்கிற ரொம்ப அழகான உதாரணம் இல்லையா இது. அதனால சொல்ல வந்தேன், அது இன்னும் அகங்காரம் எல்லாம் இன்னும் அவனுக்கு வடியல, அர்ஜுனனுக்கும் வடியல. வடியாதவர்களுடைய நிலை எப்படி இருக்கு, வடிந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு, உன்னிடமே அன்பு பூண்டவர்கள் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறார் இந்த இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகால அர்ஜுனன். அடுத்தது இப்ப இன்னும் கூட அவனோட மூடு எப்படி இருக்கு, அர்ஜுனனோட மூடு பயம் இருக்கு, நடுக்கம் இருக்கு, அவனுக்கு தழுதழுப்பு இருக்கு, இதுல குரல்ல இன்னும் இருக்கு. இப்ப அடுத்தது பார்க்கலாம். கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன்னிவாச த்வமக்ஷரம் சதசத்தத்பரம் யத். ஹே மகாத்மன், முன்னாடியே சொன்னேன், இந்த கான்டெக்ட்ல மகாத்மன் அப்படின்னு சொன்னா பெரிய உடம்பை உடையவனே, பெரிய வடிவம் உடையவனே அப்படின்னு. ஏன்னா இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கான், அந்த காட்சி இன்னும் மறையல. ஏன்னா அவன் கேட்க போறான், இனிமேதான் இந்த காட்சி பார்க்க கஷ்டமா இருக்கு, பழையபடி வா நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் காட்சி மாறும். அது வரைக்கும் இன்னும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து கொண்டு அந்த விஸ்மயமாக இருந்த விஸ்வரூபத்திலிருந்து பயத்துக்கு இப்ப பயத்திலிருந்து பக்திக்கு, இப்ப பக்தி டிரான்ஸ்பர்மேஷன் ஆயின்னு இருக்கு அவனுக்கு. அது ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். ஹே மகாத்மன், பெரிய வடிவத்தை உடையவரே, பிரம்மணக அப்பி, பிரம்மதேவருக்கும், ஆதிகர்த்ரே, ஆதி கர்த்தாவாகவும், கரீயசே, அனைவருக்கும் மூத்தவராகவும் உள்ள தே, உம்மை, கஸ்மாத் ச, எக்காரணத்தால், ந நமேரன், அவர்கள் வணங்க மாட்டார்கள். யார் வணங்க மாட்டார்கள், சித்த சங்காகன்னு முன்னாடி சொன்னார்ல, கண்டினியூஷன். ஹே அனந்த, எல்லையற்றவரே, ஹே தேவேஷ, தேவர்களின் தலைவரே, ஹே ஜெகன் நிவாச, உலக அனைத்தின் இருப்பிடமே,
எது எது சத்து அசத்து காரண காரியங்களுக்கும் தத்பரம் அதற்கும் அப்பாற்பட்டதோ அக்ஷரம் அந்த அழியா பொருள் துவம் நீரே. இப்ப பகவானை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறான்? இப்ப நிர்குண பிரம்மனாக இப்பதான் பார்க்கறதுக்கு காரண காரியத்திற்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா இது 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 வரைக்கும் அவர் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னா, நீங்க நீங்க இப்போ போன கிளாஸ்ல கூட முடிக்கிறச்சே சொன்னாங்க, இத்தனை நாள் புரியாததெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அது ஏன் புரியுது அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டு காமிச்சிட்டாருல, எப்பவுமே வீடியோ லெசன் ஆல்வேஸ் இது எஃபெக்ட் ஜாஸ்தி. அது மாதிரி இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டாரு. இப்ப அவனுக்கு கொஞ்சம் புரிதல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நாமளும் புரிஞ்சுக்கலாம். நமக்குமே இப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் அப்டிராக்டா இருந்ததெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டு நமக்கு ஒரு புரிதலுக்கு வரும்படியுமா இருக்கும். இப்ப இதுக்கு பொழிப்புரை பார்க்கலாம். பெரும் வடிவுடையோனே, பிரம்மதேவருக்கும் ஆதிகர்த்தாவாகவும் அனைவருக்கும் மூத்தவராகவும் உள்ள உம்மை எக்காரணத்தால் அவர்கள் வணங்க மாட்டார்கள்? எல்லையற்றவரே, தேவர்களின் தலைவரே, உலகனைத்தின் இருப்பிடமே, எது காரண காரியங்களுக்கும் அதற்கும் அப்பாற்பட்டதோ? எது காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதோ அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா எது சத்து அசத்து தத்பரம், சதசத் தத்பரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதோ அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அழியா பொருள் நீரே. இப்போ இந்த இடத்துல சதசத் விலக்ஷணக அப்படின்னு ஒரு வார்த்தை பொதுவா பிரம்மனுக்கு சொல்றது உண்டு. சதசத் விலக்ஷணக, பஞ்சகோச விலக்ஷணக, சதசத் விலக்ஷணக, இப்படி எல்லாம் நம்ம இந்த விலக்ஷணம்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். இங்கேயும் என்ன சொல்றாருன்னா சத்து அசத்து அப்படிங்கிறது. இப்ப சத்து அப்படிங்கிறதும் அசத்து அப்படிங்கிறதும், சத் அப்படிங்கிறது காரண ரூபமாக இருக்கிறது, அசத் அப்படிங்கிறது காரிய ரூபமாக இருக்கிறது. இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா, இருப்பு அப்படிங்கிற வடிவத்துக்கும் இன்மை அப்படிங்கிற வடிவத்துக்கும் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும்னா, இருப்பு அப்படிங்கிறது அந்த என்ன சொல்றது, சச்சிதானந்தத்துல நம்ம சத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தன்மை எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தன்மை. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தன்மைக்கும் இது இன்மை அப்படிங்கிறது மாயையினுடைய அந்த தன்மைக்கும் அதீதமாக இருக்கிறது, இதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. சத்து அசத்து இரண்டுக்கும் பரம், தத் பரம் அப்படின்னா அதற்கு மேலானதாக, அதற்கு அப்பாற்பட்டதாக. இப்ப இந்த சத்து அசத்து அப்படிங்கிறதுல மாயை கிட்ட இருந்துதான் இந்த ஜெகத் வெளியில வந்திருக்கு. அந்த மாயை கிட்டே இருந்து ஜெகத் வெளியில வர்றதுக்கு பிரம்மனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளும் மாயையும் சேரும் பொழுது ஈஸ்வரன் தோன்றி, ஈஸ்வரன் மூலமாக இந்த ஜெகத்தானது வெளியில் வந்தது. இதற்கு ரெண்டுக்கும், மாயைக்கும் ஈஸ்வரனுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது யாரு அப்படின்னா பிரம்ம தத்துவம். நீம தத்துவ போதத்துல என்ன படிச்சோமோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி, அதுதான் அசத், அதுதான் இந்த இது நாமரூப பிரபஞ்சம். இந்த நாமரூப பிரபஞ்சத்துக்கும் நாமரூப பிரபஞ்சத்துக்கான காரணமாக நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும் கூட எது மேலானதாக இருக்கிறது அப்படின்னா பிரம்மன் தான் மேலானதாக இருக்கிறது. தூய உணர்வு, இந்த சத்து அசத்து இது ரெண்டுக்கும் மேலானது அப்படின்னு சொன்னா தூய உணர்வு. அதுக்கு ஒரே வார்த்தையில சொல்ற அக்ஷரம், அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு நம்ம 8வது அத்தியாயத்துல பார்த்தோம். பகவானே தான் சொன்னார், அதேதான் இங்கேயும் சொல்ற. இங்க இப்பதான் அவன் 8வது அத்தியாயத்துல சொன்ன வார்த்தையை இப்ப புரிஞ்சுட்டான். அந்த அக்ஷரம் நீதான் புரிஞ்சுட்டேன்ப்பா, நீ அந்த அக்ஷரமாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு. இப்ப இறைவனை நன்றாக புரிந்து கொள்வது அப்படின்னு, இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிந்து கொள்வது, இதுக்கப்புறமா அவனுக்கு தானும் அந்த அக்ஷரம் தான், தானும் அந்த பிரம்மஸ்வரூபம் தான் புரிஞ்சு அந்த தத்துவம் அசி ஆகணும் இல்லையா. அதுக்கு முதல்ல தன்னை பற்றின ஒரு அறிவு அப் டு 6th சாப்டர் வந்திருக்கு. இந்த 7th சாப்டர்ல இருந்து அவன் இறைவன் அக்ஷரம் அக்ஷரம்னு சொல்லிக்கொண்டு பல விதங்கள்ல சொல்றத இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான்.
நீ அக்ஷரமாக இருக்கிறாய். அக்ஷரமாகனா அழியாத பொருளா. விவர்த்த காரணம் பிரம்ம. விவர்த்த உபாதான காரணம் பிரம்மனாக நீதான் இருக்கிறாய் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப புரிஞ்சுக்கிறேன். ஏன் புரிஞ்சுக்கிறேன் நானு அப்படின்னா, உனக்குள் நீ உன்னிடத்தில் தான் அனைத்தும் தோன்றி ஒடுங்குகிறது என்பதை காண்பித்தார். இந்த விவர்த்த உபாதான காரணத்தை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த விவர்த்த உபாதான காரணம் தான் இந்த ஜெகத்தாக பரிணமிக்கிறது. இந்த ஜெகத் அப்படிங்கிறது இது மேல ஏற்படுத்தப்பட்ட கற்பனை தான். இதற்கு அழிவு என்பதே கிடையாது. இது அனைத்திலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதுதானே படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. உலகம் ஆதி பகவன் முதற்றேலேருந்து அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இங்கேயும் இப்ப இப்ப இவர் விஸ்வரூபத்துல என்ன காமிச்சார்னா, தனக்குள்ள தன்னுடைய அந்த ஒரு சரீரத்துக்குள்ள அனைத்து உயிர்களையும் காட்டுகிறார். அனைத்து உயிர்களையும் தோன்றி நின்று ஒடுங்குவதை காட்டுகிறார். அப்ப அது எல்லாமே ஒரு பிக்சரோட காமிக்கும் பொழுது அவனுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம இப்ப இதுல 7வது அத்தியாயம் படிக்கச்சே நிறைய உங்களுக்கு அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். கேன்வாஸ் மாறுறதே கிடையாது, பிக்சர் தான் மாறிண்டே இருக்கு. இந்த கேன்வாஸ் தான் நம்ம பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதற்குதான் மாற்றம் என்பதே இல்லைங்கிறதுக்காக, புரியறதுக்காக சொன்ன. அதே இப்ப அவன் புரிஞ்சுக்கிறான், பகவான் தான் அந்த கேன்வாஸா இருக்கார். அவர் தான் அந்த ஆச்சாதனீயமான அந்த ஈஸ்வரன், அந்த ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம்னு சொன்ன அந்த ஆச்சாதனீயமாகி இருக்கக்கூடிய அந்த பிரம்மனாக பகவான் தான் இருக்கிறார். அவருடைய உண்மையான ஸ்வரூபமானது அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அவன் அதனால இப்ப இப்ப என்ன, இப்ப அவனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி அப்படின்னா, எல்லாரும் உன்னை வணங்குகிறார்கள். உன்னை பத்தி பேசினாலே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் ரொம்ப இது உண்மையில அன்பு செலுத்துகிறார்கள், உன்னை வணங்குகிறார்கள். இந்த துஷ்டர்கள் உன்னை கண்டு ஓடி விடுகிறார்கள். இப்ப சொல்றார், ஏன் தான்ப்பா அவர்கள் உன்னை வணங்க மாட்டார்கள்? நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? நீ பிரம்மனுக்கும், நீ பிரம்மதேவருக்கு கூட ஆதி கர்த்தருவாக இருக்கிறாய். அப்ப முதல்ல சொல்றது என்ன? நீ பிரம்மதேவனுக்கும் கூட நீ கர்த்தாவாக ஆதி கர்த்தராக இருக்கிறாய்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மதேவனும் கூட உன்னால் உண்டு பண்ணப்பட்டவன் தான். அப்போ அந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எது? நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம், ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மன் ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒன்றிலிருந்து தான் அனைத்தும் உண்டாகி இருக்கிறது, இன்க்ளூடிங் பிரம்மதேவர். நம்மள படைச்சிருக்கார் பிரம்மதேவர் அப்படின்னா, பிரம்மதேவர் ஒருத்தர் படைச்சிருக்கார். யாரு அப்படின்னா, இந்த ஈஸ்வரன் படைச்சிருக்கார். அப்ப இந்த ஈஸ்வரனாக இருக்கிறார். ஈஸ்வரனுக்கும் மேலானவனாக அந்த அக்ஷரமாக நீயே இருக்கிறாய். இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம? கிருஷ்ணர் தான் ஈஸ்வரன், கிருஷ்ணர் தான் அக்ஷரம் பரமம் பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுட்டான். இப்ப கிருஷ்ணரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மதிப்பு வந்துடுது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் மதிப்பு கூடுறது, அவருடைய அந்த இது கூடுறது, என்ன சொல்றது, அவர் எக்ஸ்பிரஷன் கூடுறது. அடுத்தது பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூமா. त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानम् वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप. அடுத்த புரிதல அர்ஜுனன் இப்பொழுது வெளிப்படுத்துறார். துவம் தாங்களே, ஆதி தேவக தேவர்களில் முதல்வர், புருஷக அனைத்து உயிர்களிலும் நிறைந்து இருப்பவர், புராணக பழமையானவர், பிராக்கெட்ல என்றும் புதுமையானவர் அப்படின்னு போட்டுக்கணும். ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய நீங்கள் இந்த உலகத்தின் பரம் நிதானம் மேலான உறைவிடம், வேத்தா அறிபவராகவும், வேத்தியம் ச அறியப்பட வேண்டியவராகவும், பரம் உயர்ந்த, தாம ச ஓய்விடமாகவும், அசி இருக்கிறீர், ஓய்விடமாகவும்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா இருப்பிடமாகவும், தாம அப்படின்னா இருப்பிடமாகவும், அசி இருக்கிறீர். ஹே அனந்த ரூப, ஓ எல்லையில்லா உருவம் உடையவரே, துவயா உம்மால், விஸ்வம் உலகானது, ததம் வியாபிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பகவான் முன்னாடி சொன்ன விஷயத்த ஆஸ் அ குட் ஸ்டூடெண்ட் நான் இப்ப புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரிப்பீட் பண்றான் அர்ஜுன்.
தாங்களே தேவர்களில் முதல்வர், அனைத்து உயிர்களிலும் நிறைந்து இருப்பவர், முழு பழமையானவர், என்றும் புதுமையானவர். நீங்கள் இந்த உலகத்தின் மேலான உறைவிடம், அறிபவராகவும் அறியப்பட வேண்டியவராகவும் உயர்ந்த இருப்பிடமாகவும் இருக்கிறீர். எல்லையில்லா உருவுடையவரே, உம்மால் உலகானது வியாபிக்கப்பட்டுள்ளது. பகவானே சொன்னார், மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ் விவஸ்திதக அப்படின்னு. ததம்ங்கிறது அங்க வந்திருக்கு. பகவானே சொல்லியிருக்கார், வியாபிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வியாபித்திருக்கிறேன், எல்லாமே என்னிடத்தில் தான் இருக்கிறது, நான் அதனிடத்தில் இல்லை அப்படிங்கறதெல்லாம் 7வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். 9ல திரும்ப பார்த்தோம் இந்த விஷயங்கள் எல்லாம். இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது ஈஸ்வரனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார், அந்த தத்பதத்தை நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன், உன்னை நான் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேங்கிறத நான் இப்ப உனக்கு சொல்றேன். நீதான் தேவர்களில் மூத்தவர். முன்னாடியே சொன்னார் பகவான், என்னை வேற யாராலையும் விளக்க முடியாதப்பா, ஏன்னா நான் தான் தேவர்களையும் மகர்ஷிகளையும் படைத்ததே நான் தான். என்ன எப்படி படைத்த காரணத்தை எப்படி படைத்து விளக்க முடியும், அதனால அவர்களால் விளக்க முடியாது, சோ நான் தான் விளக்கி ஆகணும்னு 10வது அத்தியாயத்துல சொன்னேன். அதுதான் இங்க சொல்றான், திருப்பி அவனுடைய புரிதலை வெளிப்படுத்துறான். நீ தேவர்களில் மூத்தவராக இருக்கிற, முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, அதுதான் புராணக அப்படின்னு. நீ ரொம்ப பழமையானவனாக இருக்க, எல்லாருக்கும் மூத்தவனா நீ இருக்க, ஆனா எப்போதும் இளமையாகத்தான் இருக்கிறாய், எவர் ரிலவென்ட் டு த வேர்ல்டு, அப்படிதான் இருக்கு. இப்ப முதுமையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வீடுகள்லயே ஒரு 90 வயசு 92 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் யாரும் பெருசா இன்டராக்ஷன் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. யங்ஸ்டர்ஸோ மிடில் ஏஜ் பீப்புளோ அது ஓரமா விட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு. ஏன், இத்தனை நாள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், போய் கேட்டா சொல்லுவாங்க, ஆனா யாருமே கிட்டக்க போறது கிடையாது. ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம போய் கேட்கறதுக்கான பொறுமை நம்ம கிட்ட கிடையாது. யங் ஏஜா இருக்கிறவங்களும் சரி, மிடில் ஏஜா இருக்கிறவங்களும் சரி, அவங்கவுங்க காலில் ஒரு சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த ஏஜிங் அப்படிங்கறத நம்ம ஒரு விதமா ஒரு செக்லூடடா இருக்கட்டும், நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம், ரொம்ப சேஃபா ஒரு பதில் வச்சுட்டு இருக்கோம், நாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்றது இல்லைங்க அப்படின்னு. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்றதுதான் அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சைக்கலாஜிக்கலா நம்ம பார்க்கிறோம். பெரியவங்களை ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்கூல் போகிறச்சு என்னென்னத்துக்கெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு பண்ணமோ அதுக்கெல்லாம் இப்ப கேட்டு பண்ணுவோம், அந்த மாதிரி லெவல்ல நம்ம அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டும். ஆனா அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை எது நடக்கிறது, இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம வச்சுக்கிறது கிடையாது. பெரும்பாலான வீடுகள்ல நம்ம பார்க்கிறோம் அப்படித்தான் இருக்கு. அப்படி போறதுக்கே அதுக்கு டைம் கொடுக்கணுமே, அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமை வேணுமே, பொறுமை இல்லாம இருக்கோமே அப்படின்னு நாமளே செக்லூட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு நமக்கு இதுதான், நம்மளாவது அவங்கள அப்பப்போ போய் பாக்குறோம், நம்மள யார் பாப்பாங்களோ தெரியாது. சோ இது இந்த ஏஜிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஹேண்டில் பண்றது, ஏஜிங்க ஹேண்டில் பண்றது. இங்க பகவான் அப்படி இல்லையா, அவர் ரொம்ப பழசுதான், ஆனா எப்பவுமே புதுசா இருக்காரு, எப்பவுமே என்றும் 16ஆவே அவர் இருக்காரு. he can interact with anything, அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, அது அவருக்கு ஒரு அவயவம்னு ஒண்ணு இருந்து ஒரு 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 இது பண்ணணும், ஒரு செயல் புரியணும் அப்படின்னு இருந்தா தானே, கருவி கரணங்கள் இருந்தா தானே ஏஜிங்க்கே வழி இருக்கு. காரணத்துக்கு என்ன ஏஜிங், காரணமா இருக்கு, அது காரணம் எப்பவுமே காரணமா தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால அங்க ஏஜிங்கிறதே கிடையாது, அவ்வியமா இருக்கு, அழியாத பரம்பொருளாக இருக்கிறது. அதனால அங்க அது பழமையாறது கிடையாது. அது முன்னை பழமைக்கும் பழமைன்னு ஏன் சொல்றதுன்னா, அனாதியா இருக்கிறதுனால, எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறதுனால, அதுதான் காரணமாக இருக்கிறதுனால அது பழமையா இருக்கு. அப்புறம் புதுமையாகவும் அதுதான் இருக்கிறது. அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம், இந்த இந்த உலகத்துக்கே ஒரு உறைவிடமாக, ஒரு நிலை அன்பன் தமக்கு அருளும் நிலை பொருளே அப்படின்னார் இல்லையா அருணகிரிநாதர். அந்த மாதிரி ஒரு உறைவிடமாக, ஒரு நிலை பொருளாக அவர் இருக்கிறார். இப்பதான் பார்த்தோம் நம்ம அந்த நிதானம் அப்படிங்கிற விஷயத்த கூட. அதே மாதிரி அவர் பரம் தாமக அப்படின்னு வேத்தா வேத்தியம், அந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப வேத்தா அப்படின்னு சொன்னா அறிபவன் அப்படின்னு அர்த்தம். அறிபவன் யாரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் படிக்கிறேன், நான் படிக்கிறச்சே நான் படிக்கிறவன் நானு,
படிக்கிற விஷயம் வேற, அப்படித்தானே இருக்கு. ஆனா பிரம்மத்துல ஏது ரெண்டு? ரெண்டுங்கிறதே கிடையாது. அறிபவனாகவும் அறியப்பட வேண்டியதாகவும் இரண்டுமே நீயாகவே இருக்கிறாய், இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறாய். அதான் அங்க முக்கியம். வேத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிபவர். அறிபவர்ங்கிறவர் யாரு? எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியவர். இவர் யாரு அப்படின்னா இவர் படைத்தவர். இப்ப ஒரு குடம் பண்ணினவனுக்கு குடத்தை பத்தின ஞானம் இருக்கும், ஒரு துணியை நெஞ்சவனுக்கு துணியை பத்தின ஞானம் இருக்கும், ஒரு கல்லு உடைக்கிறவனுக்கு கல்லு உடைக்கிறத பத்தின ஞானம் இருக்கும், ஒரு சிற்பிக்கு சிற்பத்தை பத்தின ஞானம் இருக்கும், சமையல்காரனுக்கு சமையல் பண்றதை பத்தின ஞானம் இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஞானம் இருக்கும். எல்லாத்தையும் பண்ணவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்? எல்லாத்த பத்தின ஞானம். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? வாலறிவன் அப்படின்னு சொல்ற. அப்படி வாலறிவனாக நீ இருக்கிறாய். அது மாத்திரம் இல்லப்பா, எது அறியப்படணுமோ அதுவாகவும் நீதான் இருக்க. நீ வாலறிவனாக இருக்கிறாய். நீ அறிவது நீ ஏன் வச்சுட்டா கூட, நீ அறிவது படைப்பனைத்தையும் நீயாகத்தான் இருக்கிறாய். படைத்ததைத்தானே அறிய முடியும். படைப்பனைத்தும் இறைவனாகவே இருக்கிறார். அப்ப வேத்தாச்ச வேத்தியம் பரந்தாமன எல்லாவற்றுக்குமான இருப்பிடமா கொள்கலனாக இருக்கிறாய். எல்லாமே உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அதெல்லாம் தான் இப்ப பார்த்திருக்கான். அவன் பிக்சர்ல என்ன பார்த்தானோ அதைத்தான் இப்ப அவன் சொல்றான். எல்லை இல்லாததா இருக்கு. முன்னாடியே சொன்னான், எனக்கு திசை தெரியலப்பா, எனக்கு இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தே தெரியல, எங்க பார்த்தாலும் நீயே தெரியல, எங்க பார்த்தாலும் ஒளிப்பிழம்பாக தெரிகிறது அப்படின்னு. அதனால இப்ப என்ன சொல்றான்? எல்லையற்றவனாக இருக்கிறாய், அனந்தமாக இருக்கிறாய், இந்த உலகம் முழுவதும் உன்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதை நாம இப்போ இந்த பிக்சரை வைத்துக்கொண்டு சொல்றான்னு எடுத்துக்கலாம். புரிந்து கொண்டான் அவருடைய உண்மை ஸ்வரூபத்தை அப்படின்னு எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். அப்படித்தானே நமக்கு அப்பதானே ஸ்டூடெண்ட் புரிஞ்சுட்டாங்கிறதுதானே டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கும், சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அதனால தனக்கு என்ன புரியறதோ அதைத்தான் அவன் தன்னுடைய ஒரு நன்றி அறிவித்தல் மாதிரி இது தன்னுடைய நாலேஜை இங்க எக்ஸ்பிரஸ் பண்றான் வித் சோ மச் டிவோஷன். அவ்வளவு பக்தியோட பகவானை பற்றி தான் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அவன் இப்போ சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் இருக்கு சொல்றதுக்கு. மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இந்த அளவுல இன்னைக்கான சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.